வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்லட்சுமி சீரியலில் பார்த்தோம் அப்படின்னா ராதிகா கோபியோட ஆஃபீஸ் வாசலில் நின்று கோபிக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ எங்கே இருந்தாலும் 5 நிமிஷத்தில் உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வரணும், உங்கள் ஆஃபீஸ் வாசலில் தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபியுமே இப்போ அவங்க வராரு. மேனேஜர் இப்போ தான் ஆஃபீஸை பூட்டிட்டு போயிருக்கிறாரு, அவர்கிட்ட தான் கீ இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. நீங்கள் தானே எப்படி இன்னொரு கீ உங்கள்கிட்ட இருக்கும்ல, ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. கீயை மறந்து நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு மறுபடியும் பொய் சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு கோபி. பொய் சொல்லாதீங்க கோபி, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. ஆஃபீஸை மொத்தமாக நீங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க ராதிகா. நான் எத்தனையோ தடவை உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்குறப்ப ஒரு தடவை கூட நீங்கள் ஓகே சொன்னதே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இவ வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவான்னு உங்களுக்கு ஈகோ தானே அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. ஆஃபீஸ் போகலையான்னு கேட்குறப்பெல்லாம் எனக்கு மீட்டிங் இருக்குன்னு எத்தனையோ தடவை பொய் சொல்லி என்னை ஏமாத்திருக்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லி கோபப்படுறாங்க. நான் உங்களோட ஒய்ஃப் தானே, இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறேங்க. நான் எத்தனையோ தடவை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணினேன், ஆனால் அதை கேட்டு நீ ஹர்ட் ஆயிடுவேன்னு தான் நான் சொல்லலை அப்படின்னு என்னமோ சமாளிக்கிறாரு கோபி. நீங்கள் சொல்கிறத நான் காது கொடுத்துக்கிட்டே கேட்க மாட்டேன்னா நான் என்ன அவ்வளோ பெரிய கொடுமைக்காரியா அப்படின்னு திட்டுறாங்க ராதிகா. ஒரு பக்கம் கோபியோட பிஸ்னஸே லாஸ் ஆகி கோபி இப்போ அவரோட ஆஃபீஸே க்ளோஸ் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் பாக்கியா அவங்களோட வாழ்க்கையில் அவங்களோட வெற்றிக்கான அடுத்தபடியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க பாக்கியா. யாராச்சும் செலிப்ரிட்டி வந்து ஓப்பன் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. செல்வி எழில்கிட்ட நீங்கள் சினிமாவில் தானே இருக்கிறீங்க தம்பி, யாராவது ஒரு நடிகரை கூப்பிட்டு வந்து ஓப்பன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம நிறைய பணம் கொடுத்தா தாங்க்கா வருவாங்க அப்படின்ற மாதிரி எழில் சொல்லிட்டுருக்கிறாரு. அமிர்தா சொல்கிறாங்க, சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் வேணால் நம்மளோட இனாக்ரேஷனுக்கு கூப்பிடலாமாமா அப்படின்னு கேட்குறாங்க. பாக்கியா மாமனாருமே இது ரொம்ப நல்ல யோசனையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கூப்பிட்டா அவங்களாம் வருவாங்களா அப்படின்ற மாதிரி பாக்கியா டவுட்டாக கேட்டுட்ருக்குறாங்க. அமைச்சருக்கு உன் மேலே ரொம்ப மரியாதை இருக்குமா, நம்ம கூப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு எழில். பாக்கியாவுமே இப்போது அமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அமைச்சரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அமைச்சருமே பாக்கியாட்ட சொல்லிட்டுருக்குறாங்க, எப்போ திருச்செந்தூர் மீட்டிங் பற்றி நாங்கள் பேசினாலுமே யாராவது ஒருத்தர் உங்களை ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் அப்படின்னு பாக்கியாவுமே சந்தோஷப்படுறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அதை கேட்ட அமைச்சருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய உயரத்துக்கு போவீங்க நான் சொன்னேன்ல, அதே மாதிரி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் மேடம் அப்படின்னு கூப்பிடுறாங்க பாக்கியா. அமைச்சருமே பாக்கியா சொன்ன அந்த டேட்டில் வேறு ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்குதா அப்படின்னு பிஏட்ட கேட்டுட்ருக்குறாங்க. 11 மணிக்கு சிஎம் கூட மீட்டிங் இருக்குது மேடம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கள் எந்த டைமில் ஓப்பனிங் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு அமைச்சர் கேட்டுட்ருக்குறாங்க. 9:30 மணிக்கு வச்சுருக்குறோம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. உங்களால் இந்த டைம் வர முடியலன்னா நீங்கள் எந்த நாள் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள் மேடம், அன்றைக்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாக்கியா கேட்குறாங்க. எனக்காக நீங்கள் எந்த டேட்டையும் மாற்றி வைக்க வேணாம், நீங்கள் சொன்ன நேரத்துக்கு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு அமைச்சர் சொல்லிடுறாங்க. அமைச்சர் பாக்கியாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. அடுத்ததாக ராதிகாவும் கோபியும் வீட்டுக்குள்ளே வராங்க. வரதுக்கு முன்னாடியே கோபி யார்கிட்டையுமே எந்த விஷயத்தையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டுருக்கிறாரு. நான் வாயை திறந்தப்போ எதுவும் பேசக்கூடாதா அப்படின்னு சண்டை போட்டுகிட்டே வந்துட்டுருக்குறாங்க ராதிகா. உங்கள் 2 பேருக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப சின்ன பிரச்சனை தாம்மா அப்படின்னு கோபி சமாளிக்கிறாரு. உங்களுக்கு இது ரொம்ப சின்ன பிரச்சனையா கோபி அப்படின்னு ராதிகா கோவமாக கேட்டுட்ருக்குறாங்க. கோபியோட அப்பா ராதிகாட்ட அப்படி என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. சொல்லிடாத ராதிகா அப்படின்னு கோபி சொல்லிட்டுருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.